ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 55வது நாள் 56வது எபிசோட் நவம்பர் 30 அன்று ஒளிபர நிகழ்ச்சியுடைய 2ஆம் பாகம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியா அண்ட் UK அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. US நேயர்களுக்கான பேபல் அக்கௌண்ட்டும் அதிலேயே இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுக்கலாம். சரி, செகண்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க சொல்லுங்கள். செகண்ட் வந்து என்ன ஜாக்கி தான் தீபக் கேப்டன்சி எப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேச ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? சரி, ஆரம்பிக்கணும். வேற நீங்க அப்படிதான் முடிச்சிருக்கீங்க. ஜித் ஆமாம், கேப்டன்சி வந்து எப்படி இருக்கணும் போது இப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பவித்ரா அவர்கள் சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே சத்யாவை தான் கேட்பாரு இல்லைங்களா? இல்ல அதான் அது அப்படியே கேட்டு வந்தாங்க. சிவா வந்து சொல்லுவார், முத்துவும் அருணும் தான் வந்து இப்போ வந்து சண்டை பயங்கரமா போட்டுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் இடத்தெல்லாம் மாத்தி உட்கார வைப்பாங்க. ஆமா, உட்கார வச்சதுக்கு அப்புறம் என்னன்னா பவித்ரா கிட்ட கேட்பாரு, எப்படிமா இருந்தது பவித்ரா கேப்டன்சி அப்படின்னும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 60-40 தான் சார், எனக்கு 60 நல்லா இருந்தது 40 நல்லா இல்ல அப்படின்னு அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி வந்து போனேன், கிச்சனுக்கு போனேன், அப்ப வந்து என்ன இதே எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அந்த மாதிரியான விஷயங்கள் அது எப்படி சார் அப்படின்னும் பொழுது அந்த விஷயத்திற்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரிதான் வந்து சத்யான்னு நினைக்கிறேன். ஆமா, சத்யா இல்ல ராணவ் பேசுவார். இல்ல அந்த இடத்துல ராணவ் வந்து முத்து பேசுனது கரெக்டா கேட்டு வச்சுட்டு ராணவ் எப்படி பேசுவார்னா, சார் இந்த விஷயத்துல இப்ப வந்து பவித்ரா எல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா, இதே மாதிரி ஒரு சீசன்ல ஒருத்தவங்க சொல்றது அப்படியே நிருப்பு அப்படியே சொல்லுவார். அந்த 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 தனியா ஐடியாலஜி எல்லாம் இருக்காது. ஒருத்தவங்க சொல்றத அப்படியே எடுத்து திரும்ப சொல்லுவாரு. இந்த இடத்துல எல்லாரும் அதேதான். இப்ப ரஞ்சித் சொல்லுவாரு, அவங்க சொன்னா எல்லா பாயிண்ட்டுமே எனக்கும் இருந்தது சார், முடிஞ்சிருச்சு உட்காருங்க, அப்படியே பார்த்து டிப்பி அடிச்சுட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரிதான். சோ இவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, ராணவ் சார் இந்த வாரம் ஒருத்தவங்க வந்தா ரோஸ்ட் ஆவாங்க, இந்த வாரம் இவர் வந்தா இந்த கேள்வி கேட்பாருன்னு கேள்வி, அதாவது அசீம்லாம் பயப்படுவாருங்க. கரெக்டா அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சாரி கேட்கறதுக்கும் அப்படியே பம்மிட்டு இருக்கிறதும் எல்லார்ட்டையுமே பேசி இருக்கிறதும் ஆனானப்பட்ட அசீம்லாம் பயப்படுவாரு. எப்படி இந்த வாரம் அவரு டைட்டில் வாங்கினார் அது வேற விஷயம். அந்த ஷோவில் வந்து அவர் வந்து அவங்களும் பயப்படுவார். ஆக்சுவலி அந்த பயம் இங்க இருக்கிற யாருக்குமே இல்லை. நான் டீல் பண்ணிக்கிறேன், இது ஞாயிற்றுக்கிழமை நான் டீல் பண்ணிக்கிறேன், என்ன இழு 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 என்று இழுக்குது. அவரு கூட அப்படி பேசிருக்க மாட்டாருங்க. அவரு எல்லாம் இல்லைங்க சொல்றேன், அவரு கூட அந்த மாதிரி பேசிருக்க மாட்டாரு சொல்ல வந்தேன். என்ன கம்பேரிசனே வந்து சரியான கம்பேரிசன் கிடையாது. அதுதாங்க, அவரே அந்த மாதிரி பேசுனது இல்லை. இவ்வளவு தூரம் வந்த தீபக் வந்து சாரி கேட்டாரு. அந்த சாரி அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படியும் வந்து இந்த பொண்ணு வந்தா இவரு ஆஃப் ஆயிடுவாரு, நாமளே கேட்டு தொலைஞ்சிடும், அப்புறம் நம்ம தான் தப்புன்ற மாதிரி நம்ம கிட்ட வந்துடும், நம்ம முன்னாடியே முந்திக்கோன்ற மாதிரி தான். அதேதான் அதுக்கு அப்ப சாரி கேட்டாருமா அவரு, இப்பதாங்க சாரி கேட்கறாரு அப்படின்ட்டு. அதை கூட நீ கேட்கல கடைசியில, ஏமா இப்பதானே சாரி கேட்டாரு அவராது, நீ இன்னைய வரையும் ஒரு சாரி கூட கேட்கல, அதை வந்து அக்செப்ட் கூட பண்ணிக்கல. எதை வச்சு நீ வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னை எப்படி வச்சு டீல் பண்ணும் நீ சொல்லு, இதை கேட்க வேணாம். ஜாக்கி இதை கூட நீங்க கேட்கலன்னா அப்புறம் எப்படி அந்த பொண்ணுக்கு இந்த விஷயத்துல இருந்த சீரியஸ்னஸ் எப்படி தெரியும்? சரி எல்லாத்தையும் விட்டுருங்க, சரி இவ்வளவு பேசினே சாச்சனா, அந்த ஆள் எனக்கு மைக்க ஒழுங்கா போடக்கூடாதுலாம் அந்த ஆள் என்ன சொல்றது அப்படின்ட்டு அவர் மரியாதை எல்லாம் பேசலாமா சாச்சனா? அப்ப நீன்னு கேட்க வேண்டியதானே. ஜெஃப்ரிக்கு மரியாதை கத்து கொடுக்க தெரிஞ்சது இல்ல ஜாக்கி, ஜெஃப்ரிக்கு மரியாதை கத்து கொடுக்க, அப்ப சாச்சனாக்கு மரியாதை கத்து கொடுக்கணும்னா உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? இல்ல எல்லாத்த விட கொடுமைங்க அவர் வந்து சொல்லுவார். கடைசியா முடிக்கும் போது அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? இன்னைக்கு சொல்லுங்க. அதாவது சட்டத்திட்டங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சட்டத்திட்டங்கள் ஒரு வீட்டுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, அந்த சட்டத்திட்டங்களை மதிக்கலைன்னா அது எப்படி அப்படின்னு மஞ்சரிக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. ஒரு சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் நீங்க வந்து இப்ப மதிச்சாதானே அது அதே தானே நீங்க சாச்சனாவுக்கும் சொல்லணும். அந்த சட்டத்திட்டங்களை மீறும் போது சொல்லணுமா இல்லையா? இன்னும் தெரியலங்க எனக்கு சுத்தமா. எனக்கு சரி வாங்க சரியா. ஸோ இந்த கேப்டன்சியை பற்றி கேட்கும்பொழுது ஒருத்தர் ஒரு விஷயம் பேசும்போது தான் வண்டு மாதிரி எல்லாரும் ரீங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி இவர் ஆரம்பிப்பார். ஒரு மாதிரி கமாண்டிங் பவர் அவருக்கு இருந்தது. சிறுவண்டு மாதிரி இருந்த ஆட்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க முத்து, ஆர்ஜே ஆனந்தி, பவித்ரா எல்லாருமே தான். அதுல வந்து இந்த சாச்சனாவும் அப்பப்ப வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் மென்ஷன் பண்ணுவாரு. பட் சௌந்தர்யாலாம் RDX பாம் சார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்களுக்கான பேர்கள்லாம் வந்து சொன்னாங்க. ஜாக்லின் சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா
சார் ஒரு பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தீபக்கை என்னால பார்க்க முடிஞ்சது. நானே நிறைய அவரோட சண்டை போட்டிருக்கேன், எனக்கும் அவருக்குமே நிறைய விஷயங்கள் ஒத்து வரலனாலும் கூட ஒரு கேப்டனா அவர் ரொம்பவே நல்லா நடந்துகிட்டாரு. என்னால ஒரு கேப்டன் கிட்ட போய் எனக்கு இது வேணும் அப்படின்ற பேச்சுக்களையோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு ஒரு 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 கேப்டனா அவர்கிட்ட என்னால எடுத்துட்டு போயிட்டு அதற்கான கருத்துக்களையும் கேட்க முடிஞ்சது. அந்த விஷயத்துல அவர் ரொம்ப நல்லாவே பண்ணாருன்ட்டாங்க. ஓகே, ஷாலினி கோகுல் சொல்லியிருக்காங்க நாளைக்கு, அதாவது சோஷியல் மீடியா ரூமர்ஸ் வந்து கோயிங் குறும்படம் ஃபார் திருட்டு பிரியாணி கேங் ஆன் டுமாரோ ஷோஸ் லெட்ஸ் சீ. ஆமாயா, இந்த சீசன் உருப்பிட்டு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வாரத்துல இருந்து நீங்க குறும்படம் போட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலே இந்த சீசன் உருப்பிட்டு இருக்கும். இது எதுக்காக யார் அதாவதுங்க இந்த அது எப்படி சொல்றது, அவருக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு போனாலே அது வந்து குட்டி சோரா போடுறதுக்கு இந்த ஷோ வந்து ஒரு உதாரணம். அதேதான், அது வந்து ரொம்ப கரெக்டா வந்து புரிஞ்சுது எனக்கு. ஸோ இதன் பிறகு வந்து இதுலதான் வந்து முத்து வந்து மாட்டுவார். ஆமா, அவர் வந்து அப்படியே என்ன சொல்றது, முத்து கொஞ்சம் ரோஸ்டம் பண்ணாரு. ஆமா, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விஷயத்தை கேட்டா நேரடியா பதில் சொல்ற ஒரு முத்து தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்காக தான் உங்களை எழுப்புறது. பட் அப்படி இருக்கும்பொழுது அதே நேரடியா சொல்ல முடியலன்னா அது எப்படி முத்து? இப்பவுமே நீங்க வந்து அதை ஒழுங்கா சொல்ல மாட்டேன்றீங்க. காஸ்ட்லியான ஹாஸ்டல், முறையற்ற ஹாஸ்டல், இந்த மாதிரியான ஏதோ ஒரு காரணங்களை நீங்க எடுத்துட்டு வரும்போது இது எப்படி கரெக்ட் ஆகும் முத்து? உட்கார்ந்துருங்க, நீங்க யோசிச்சு வைங்க முத்துன்றுவார். ஓகே, ஓகேவா? சோ இதன் பிறகு வந்து சாச்சனா தான் இப்பதான் ஆரம்பிப்பாங்க. 70-30 அவருக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிக்கிறது நல்லா ஆரம்பிச்சாரு சாச்சனா. எல்லாருமே 24 hours எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். சாச்சனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும் சாச்சனா, எதற்காக 70-30 கரெக்டா சொல்லு அப்படின்னு திரும்ப. இந்த 70-30 எதுக்குன்னா நீ எப்படி என்ன டீல் பண்ணன்றதா எடுத்துட்டு வரணும் அவரு. இதுதான் இந்த சாம்பார் கதையை எடுத்துன்னு போய் பவுல் கதையாயி அந்த பவுல் கதையில என்ன தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. பவுல் கதை இவங்களுக்காக தான் எடுத்து, அதுவும் இந்த இன்னைக்கு வந்து அருண் வந்து தெளிவா சொன்னாப்ல, அவங்களுக்கான விஷயம் அது 2 பேருக்கான விஷயம், அதுல அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, அது கடைசியா சாப்பிட்டது. ஆனா இது என்னது இல்லை, அதுல நான் தொடவே இல்லை. யார் வெசல் வாஷ்? நான் தான். ஏன் அதை நீ கழுவுல? நான் கழுவுறேன், நான் கழுவ மாட்டேன்னு சொல்ல சார், பேசுறதே கேட்கல அப்படின்னா குரலை மட்டும் பேசணும், அவ்வளவுதான். ஒரு வன்மத்தை செய்றீங்க, ஒருத்தரை நீங்க அடிக்கிறீங்க. இப்ப நான் அடிக்கலாம், புரியுதா? நீங்க என்ன அடிக்க கூடாது. இது தாங்க திரும்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி இப்ப திரும்பி வந்துருவோம், திரும்பியோ கேப்டன்ஷிப்புக்கு வந்துருவோம். 419 பேரு. அப்ப அவரு வந்து என்ன கேட்பாருன்னா, மைக்கு போடாது தப்பா, மைக்கு போடலன்ற விஷயத்துக்குலாம் அவர் வந்து இது பண்ணாரு சார், நான் டீல் பண்ணிக்கிறேன். அப்ப அவர் கேட்பாரு, ஏம்மா ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் யோசிக்கிறது தப்பா அப்படின்னுவாரு. மைக்கு போடாதுன்னு வேற எப்படி சாச்சனா சொல்றது அப்படின்னா, மைக்கு போடலாம்ல அப்படின்னு சொல்லணுமா? விட்டா மைக்கே இவரே வந்து போட்டு விட்டு சரி பண்ணி விட்டு சாச்சனா மைக் நான் மாட்டி விட்டேன்டா தங்கம் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. எனக்கு புரியல, வேற எப்படி சொல்லுவாங்க அதை? மைக்கு போடுறது ஒரு ரூல் தானே, அதை வேற எப்படி சொல்லுவாங்கன்னா அது இப்படி பொறுமையா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதை எடுத்துட்டு வருவாங்க. அதன் பிறகு வந்து முத்து வந்து கேட்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி கேட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொன்னாராம். நிறைய இடங்கள்ல வந்து நீங்க வந்து பேசுறதே கேட்கலன்னா கொஞ்சம் கேட்டுட்டு மட்டும் பதில் சொல்லுன்னு சொன்னேனே தவிர்த்து எனக்கு வேற ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படின்னு பொழுது அப்பவும் சாச்சனாட்ட கேட்பாரு, அப்ப நீ வந்து ஆர்ஜே ஆனந்திக்காகவும் முத்துக்காகவும் அவங்க பேசுறதெல்லாம் அவர் வந்து கேட்கலன்றதுக்காக நீ வந்து அந்த விஷயத்த எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டா புரிஞ்சிருமா? இப்ப அந்த மாதிரி கேட்டா இப்ப சாச்சனா கில்ட் ஆயிடுவாங்களா? இவர் என்ன நினைச்சு அந்த கேள்விகளை கேட்கிறாருன்னு தெரியல, எனக்கு புரியல. அதுதான் வந்து சரி விடுங்க, அதை விடுங்க. அது சரி சொல்லுங்க நீங்களா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் போனா சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்தியன் 2 வந்து போவதுக்கு காரணம் சீசன் 7 ஹோஸ்டிங் தான். விடுதலை வந்து அப்படி ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுல விடுதலை அந்த கதையே நல்லாவே இல்லைங்க. இந்தியன் படம் நீங்க என்னதான் நீங்க இதுவும் அதையெல்லாம் போட்டு பிரிச்சு பாக்குறாங்க போனாலும் படம் சுத்தமாவே தேரல, எதுக்குமே தேரல அந்த படம். அதுதான் மேட்ரு. ஸோ விடுதலை அப்படி ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் அவருடைய பெயர் கெட்டுக்கிட்டே இருக்குதுன்றது மட்டும் நல்லா தெரியும். விஜேஎஸ்னுடைய பெயர் வந்து சரியாக அதை வந்து அட்ரஸ் பண்ண மாட்டுறாரு அப்படின்றது வந்து உண்மையிலே சாச்சனா வந்து இந்த எப்படி வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து சில விஷயங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அதே சிலது வந்து டவுனாக இருக்கும்.
அந்த படம் வந்து இன்னைக்கு வந்து அந்த எவ்வளவு தூரத்துக்கு அந்த வந்து 50வது படம் வந்து அவருக்கு சிறப்பு கொடுத்துச்சோ, இந்த இடத்துல அந்த பொண்ணாலே அவர் வந்து மிகப்பெரிய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுது. உண்மையிலேயே அதான் நான் சொல்றேன், நீங்க கரிசனம் காட்டுறதுக்கு வரல, கண்டிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்க கரிசனத்தையும் கண்டிக்கிறதையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்கிற நான். ஓகேவா, ஒரு ஸ்டெப் கண்டிக்கணும்ன்ற ஒரு இடத்துக்கு வந்ததற்கு அப்புறம் அந்த ஸ்தானத்துல கரெக்டா நின்னு கரெக்டா கண்டிச்சுட்டு போயிடுது. இதுல இந்த மாதிரி நிறைய இடத்துல வருங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுதான், காதல் இளவரசன் இந்த பக்கம் பார்த்தோன்னா வந்து சிம்பாவை ட்ரீட் பண்ற விதம், அது மாதிரி நம்ம நிறைய இருக்கும்போது இதுல இவர் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப நினைச்சேன் நான். ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப பாருங்களேன், கமல் தவிர வேற யாருமே இல்லைன்ற மாதிரி. அவ்வளவுதான். இப்ப கவிதைன்னா பாரதியார் தவிர வேற யாருமே இல்லைன்ற மாதிரி ஒரு உருவகத்தை எடுத்துட்டே வருவாங்க எப்பயுமே. அதுல பாவேந்தர் பாரதிதாசன் வரவே மாட்டார், புரியுதுங்களா? அது ரொம்ப கரெக்டா அழகா வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. நம்ம தொடர்ந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து உடைக்கணும்னு போது இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க. அதேதான். ஸோ இன்னொரு விஷயமா என்னன்னா, நான் இப்போ எல்லாருமே நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மெயிலான ஒரு மெயில் அவங்கள வந்து கேட்கறது, அவங்கள வந்து பண்றது அப்படின்னும் பொழுது 2 விஷயம் பண்றாரு. ஒண்ணு, அவங்கள கேட்கறதே கிடையாது. நீங்க அவங்கள கேள்வி கேட்டுட்டு சாச்சனாவை கம்முன்னு விட்டீங்கன்னா கூட பெருசா தெரியாது ஜாக்கி அது. ஏன்னா நிறைய இடங்கள்ல கேட்கறாரு, சரி சாச்சனை சின்ன பொண்ணு நினைச்சு விடுறாரு போல இருக்குன்னு கூட நினைப்பாங்க. ஆனா நீங்க அந்த கேள்விகளாமும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சாச்சனாவையும் வந்து நீங்க வந்து, உனக்கு புரியுதா சாச்சனா, உனக்கு புரிஞ்சுதா, அதுக்கப்புறம் நீங்க அந்த பொண்ணுகிட்ட வந்து நீங்க என்ன சொல்றீங்க, என்னது ஆறு வந்து இன்டர்வல் அந்த பொண்ணு என்ன பேசுன்றதையும் நமக்கு காமிக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க இந்த மாதிரி நீங்க ஷோ நடத்துறதுக்கு 24/7 கொடுங்கன்ற. அதேதான். இதுல இவருடைய நீங்க நல்லா கவனிச்சிங்களா, 24/7 வந்த அப்புறம் தான் ஹோஸ்டுக்கு வந்து பிரச்சனையே வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் ஹோஸ்ட் வந்து பிரச்சனையே இல்ல, அதேதான். ஆனா இந்த 24/7 வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டு சில விஷயங்கள் அட்ரஸே பண்ணலன்னும் போது எதுக்கு நீங்க இதை காமிக்கணும், எதுக்கு நீங்க கேட்காம இருக்கீங்க? இதுதான் வந்து இருக்கிறதே கெட்ட பேர் வாங்குது. அது மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயத்த அதுல என்ன தப்பு நடந்தது, யார் நடந்தது, போனது வந்தது கிளீனா தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பிட்டில் வந்து ராயன் வந்து ராணுவம் உழுந்து நம்மளுக்கு காமிச்சது வந்து ராணுவம் உழுந்தாங்க போனாங்கன்ற மாதிரி அந்த அறிபறி நம்மளுக்கு ரிவைன்லாம் பண்ணி பார்க்க முடியாது. பட் ஆனால் பிட்டில் வந்து எல்லாருமே 3 பேர்ல வந்து ராயன் தான் தள்ளி விடுறாரு. ராயன் வந்து இழுத்துட்டு விடுறாரு, அறிபறியில் இழுத்துட்டு விடுறாரு. இழுத்துட்டு விழுந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பொம்மையை பிடிச்சது தான் நம்ம பேசுறோம். தள்ளி விட்டதே அவர் தான். நீங்க அதை கேட்டீங்களா? தள்ளி விட்டது ஓகே, உழுந்தாச்சு, சரி. நான் இப்படியே சொல்றேனே, தள்ளி விட்டதே அவனோட ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். அதுல தள்ளி விட்டா அவன் ஒண்ணுமே பண்ணக்கூடாது, எழுந்திருச்சிடணும் வெளியில அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜில கூட அவங்க தள்ளி விட்டதா இருந்துகிட்டுமே. ஏன் ராணவ் எழுந்திருக்கலங்கிறதா இங்க எழுந்திருக்கலன்றத விட ஏன் வந்து ஜெஃப்ரிய புடிச்சு அமுக்குனது. அதுக்கப்புறம் உடனே ராயனுக்கு ஆதரவா, உடனே இது ராணுவுக்கு ஆதரவா அவ எல்போல வந்து தட்டி விட்டு போறதுன்னு வச்சுக்காங்களா. அப்படி பார்த்தா ஜாக்லினை கூட தான் வந்து சத்யா வந்து ஒரு குத்து விட்டாரு, அது அப்படின்ட்டு ஓடும். யோசிச்சு பாருங்க, அடிபறியில நடக்கிற விஷயங்கள். ஆனா என்ன, பொம்மையை யார் எடுக்கக்கூடாது, யார் தொடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அங்க. யாரோ ஒருத்தவங்க ஊசி போட்டு வராங்க, ஒரு சொந்தமா ஒரு புத்தியை வச்சு விளையாட முடியல, அதுக்கு ஒரு கதை, இதுக்கு ஒரு இதை பாத்தீங்களா அதை பாத்தீங்களான்னு ஒரு பேச்சு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ஜாக்கி, அதை விட்டுருவோம். சரியா? ஸோ அது பேர் என்ன சொல்றது, அப்படியே நிறைய பேர் ஸ்ப்ரெட்டிங் கம்பேக், அந்த கம்பேக் கமல் வரலாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப அந்த மாதிரியான விஷயங்களையும் இப்ப நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதையும் சொன்னாங்க. ஸோ இது அந்த கேப்டன்ஷிப் பத்தி பேசிட்டோம் இல்லையா ஜாக்கி. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அவருடைய கேப்டன்ஷிப் நல்லா தான் இருந்தது அப்படின்வாங்க. இதன் பிறகு ஆர்ஜே ஆனந்தியும் கேட்பாரு, ஆர்ஜே ஆனந்தி உங்களுக்கு எப்படிமா இருந்தது அப்படின்னா, எனக்கு வந்து கேப்டன்ஷிப் வந்து ஓகேவா தான் சார் இருந்தது, எனக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எடுத்துட்டு வருவாங்க. இதுதான் கேப்டன்ஷிப் பத்தி எல்லாருமே பேசிட்டு இருந்த விஷயங்கள். இந்த கேப்டன்ஷிப் பத்தி பேசும்பொழுது தான் வந்து இவங்களுக்கு பூவை எடுத்த காரணமும் அதுதானா சாச்சனா அப்படின்னு கேட்பாரு. பூவை எடுக்கிற இதுக்கான உண்மையான காரணத்தை சொல்லு சாச்சுனா, எல்லாருமே பார்த்துட்டோம் அப்படின்னுவாரு. சரி, இதுக்கு ஏதோ அந்த பொண்ணு சொல்ல போகுது, அந்த பொண்ணுக்காக நீ இவர் வந்து கேள்வி கேட்க போறாரு அப்படின்னு பார்த்தா, இல்ல இவங்களுக்காக அதெல்லாம் கேட்டேன். சரி, இந்த விஷயத்த விட்டுருவோம். அடுத்து கிச்சன் டீமுக்காக கேட்டாங்களாம். அவங்க கிச்சன் டீம்ல இருக்கிறவங்களாம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க சார், அதனால நான் வந்து அதை செஞ்சேன். அப்ப கிச்சன் டீம்ல யாரா இருந்தீங்க, எழுந்துருங்க அப்படின்றாரு. உடனே அவங்களாம் எழுந்து இந்த விஷயத்தையே முடிக்கல. கிச்சன் டீம்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கறேன். அதேதான். இது எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? நீங்க நிஜமாலுமே கிச்சன் டீமுக்கு ஸ்ட்ரெஸ் ஆறத பத்தி கவலைப்பட்டா எப்படி பிரெட் டோஸ்ட் கேட்பீங்க அவங்கள? அதையாவது கேட்கணும்ல ஜாக்கி. இப்ப நமக்கு தோணுது, இப்ப ஒரு ஃப்ளோல தோணுது இல்ல,
கிச்சன் டீம் ஸ்ட்ரெஸ் ஆகிறத பத்தி இவ்வளவு கவலைப்படுறிய சாச்சனா, நீ தானடா போய் பிரெட் டோஸ்ட் கேட்கறேன்னா அது கேளுங்களேன்றேன் நான். இவரு நான் தான் சொல்றேன், இப்படி பேசினா சாச்சனா அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு அவரு. அவங்களுக்கே குற்ற உணர்வு வந்து, ச்சே நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நாம இப்படி கேட்டிருக்க கூடாது போல இருக்கேன்னு யோசிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க எப்படி யோசிக்கிறாருன்னா, என் மேல ஏதோ கோச்சின் இருக்காரு போல இருக்கு, அதனாலதான் கோவமா ஏன் பேசுறாரு என் மேல கோவமா இருக்கீங்க? அப்படின்னு நான் கேட்டுட்டுமா அப்படின்னு. இல்லையா கேட்பாங்களே அவங்க. ஆமா சார், நீங்க ஏதோ என் மேல கோவமாவே கோவமாவே பேசுற சார் பேசுற அப்படின்னு உடனே ஒரு அதை முடிச்சுட்டு வந்து சொல்லுவார், விளக்கம் கொடுப்பார். நான் ஏமா கோவப்பட போறேன்? அதாவது அந்த விளக்கத்தை விட்டுருங்க, நான் என்ன கேக்குறேன், இந்த விளக்கம் ரொம்ப முக்கியமானு கேக்குறேன். அதே பிரேக்ல தான் ஜெஃப்ரி கேப்டன்ஷிப் விட்டு கொடுத்துருவான்னு சொல்லி சாச்சனா வந்து கேக்குறா அப்படின்னு சொல்லி இவர் பேசிட்டு போயிருக்காரு. யாரு? நம்ம பிபி. ஆமா, பேசிட்டு போறாரு. இப்ப நீங்க வந்த உடனே என்ன கேட்கணும், ஏன் சாச்சனா இவ்வளவு யோகியம் பேசுற, இவ்வளவு ரூல்ஸ் அவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்ற, ஜெஃப்ரி கிட்ட போய் கேப்டன்ஷிப் விட்டு கொடுக்க சொன்னியாமே, அது வந்து ரூல் டெக்கோரம் எல்லாம் மீறாது. இது எப்படி சாச்சனா அப்படின்னு தானே கேட்கணும். அதை விட்டுட்டு சாச்சனா நான் ஏன் சாச்சனா உன் மேல கோவப்பட போறேன், எனக்கு எல்லார் மேலயும் இருக்கிறத அக்கறைங்கிறீங்க. நீங்க எல்லாரும் இங்க வந்து என்னை விட வந்து ஒரு நல்ல நடிகர் ஆயிட்டா நான் ஹாப்பி ஆவேன். நான் அதுதான் கேட்குறேன், நீங்கள் இங்கே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸோ இல்லை அவங்களை முன்னேற்றத்திற்கான கிளாஸோ எடுக்கிறதுக்கு வரலை. அவங்க ஒரு தவறு செய்தால் அதை சுட்டி காட்டி, அதை தெரிந்து செய்தால் அதை தேவன் என்றாலும் விட மாட்டேன்னு நீங்க கேள்வி கேட்கணும். அவ்வளவுதான். ஆமா, அட்ரஸ் பண்ணணும். இந்த தப்பை திரும்ப பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். பொது இடத்துல ஒரு விஷயம் நடக்கும்போது அதை அட்ரஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அது நிறைய பேருக்கு போய் சேரணும் போது அதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லணும், எடுத்துக்காட்டுகளோட நீங்க பேசணும். அவ்வளவுதான். எல்லார் வாயாலையும் கதை கட்டு நீங்களே புரிஞ்சுக்கோங்க, எல்லார் வாயாலையும் கதை கட்டு நீங்களே செஞ்சுக்கோங்க. எல்லார் வாயிலும் இது நீங்க செய்யலாமா, இது எதுக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க தீபக்குக்கும் அருணுக்கு மட்டும் கரெக்டா ஒரு முடிவுரை கொடுக்குறீங்கல்ல. ஆமா, அவங்க ரொம்ப சிறப்பான ஆட்கள், அவங்க மத்தவங்க எல்லாம் வந்து இது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மட்டும் கரெக்டான முடிவுரை கொடுக்க தெரியுது, மத்ததுக்கெல்லாம் மட்டும் நீங்க கரெக்டா பேசல அப்படின்னா இது எப்படி, இது என்ன கணக்குல சேர்க்கறதுன்னு கேக்குறேன் நான். சரிங்களா? ஸோ இதான் ஜாக்கி, மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து நான் வந்து பேசி முடிச்சுட்டேன். நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு ஒரு இப்போ டயலாக் ஒன்று எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கோம், முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி மொத்தமா முடிச்சு விட்டீங்க போங்கன்னு தான். சரி, நான் கூட போன வாட்டி கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதோ வந்துருவாரு, 50ஆவது நாள் இப்படி வந்துரும், கரெக்டா அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, கடன்னு போயிடும் இது இந்த சீசன் அப்படின்னு பார்த்தா. அந்த கிரியேட்டிவ் டீம் புதுசா வந்தாங்களே, அவங்களாம் ஏதோ பண்ணி விடுவாங்க போல. சரி, நல்லா இருக்கு போகுது அப்படின்னு போங்க, அவ்வளவுதான். கடைசியா முடிச்சு போங்க, அவ்வளவுதான். விஜேசி முடிச்சிட்டாங்க, நம்மளையும் முடிச்சு விட்டாங்க. சரி, ஃபைன். நம்ம இதுக்கப்புறம் ஒண்ணு என்ன இருந்ததுங்க, இதற்கப்புறம் மஞ்சரியை போட்டு ரோஸ்ட், மஞ்சரி ரோஸ்ட் ஜாக்கி. அதுக்கப்புறம் மஞ்சரி ரோஸ்ட்ல என்ன அப்படின்னா, இந்த கப்பு சாம்பார் கதையெல்லாம் முடிஞ்சது இல்லைங்களா, மஞ்சரி வந்து நீங்க என்னம்மா அப்படின்ற மாதிரி கேக்குறப்ப மஞ்சரி அவங்களோட கதையை ஃபுல்லா சொல்லுவாங்க, நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க. என்னது, சூர்யா கலிமுதன் அவங்க வந்து, அண்ணா வர வர இந்த யூடியூப் ஆடு தொல்லை தாங்கல, உங்களுக்காகத்தான் ரஞ்சித் சார் மாதிரி பொறுமையா இருக்கேன். இல்லடா, அது மட்டும் தான்டா வருமானம், அதுல வேற ஒண்ணும் கிடையாது, அதனால சொல்றது. அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு மொமெண்ட் மாதிரி போய்கிட்டு இருக்குமா. சரி சார், நீங்க எதுவும் பாடலாம் பாடலையா, ஒரு மாதிரி லைட்டரா போடுவீங்கன்னு பார்த்தா பாட்டு கூட படம் கரகரன்னு போக வைக்கிறீங்க எபிசோடு. ஒரு எனக்கு வந்து ஒரு மாதிரி சோகப்பட்டாது பாட்டு, பூங்குடிதான் அந்த மாதிரி ஏதாவது பாட்டாது போடுங்க. தாங்குமோ என் தேகமே மன்மதனின் மலர்கணைகள் தோள்களிலே, மோகம் தீரவே பாவா என் அருகினிலே, உள்ளம் கோவில் கண்கள் தீபம் பூஜை காணலாம். இந்த பாட்டுனா வேற மாதிரி மாற்றி பண்ணாதான் உண்மை. சரியா? சரி, ஓகே, பாடல் இது போதும். ஆமா, இதுல என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க மாட்டுவாங்க. யார் மாட்டுவாங்க? ஆர்ஜே ஆனந்தி மாட்டுவாங்க. இவ்வளோ கதையும் கேட்டுட்டு வீட்டுல இருந்தவங்க யாராவது வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு வந்துருவாரு. அதாவது நீங்க ஒரு கதை கேட்டீங்க, உங்க கதைக்கான தீர்ப்பங்க சொல்லணும். வீட்டுல இருக்கிறவங்க அடுத்து எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அருண் தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா தப்புன்னு சொல்லுவாரா? உங்களுக்கான கருத்து, உங்களுக்கான தாட் ப்ராசஸ், மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத கலந்து கட்டி ஒரு விஷயமா அப்படி கொண்டு வந்து கொடுத்துடணும் நீங்க ஒரு கப்ல. அவ்வளவுதான். அதே கப்ல சாம்பார் கொடுக்குற மாதிரி
கொண்டு வந்து கொடுத்துடணும். அதுதானே நம்மளுடைய விஷயங்கள் ரிவ்யூ அப்படின்னா. அதை விட்டு வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற பாதி பேர் அருண் சப்போர்ட்டர்ஸ், தீபக் சப்போர்ட்டர்ஸ்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. அப்ப அவங்க எல்லாருமே அவங்களதான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்களும் அதற்கு அதே விஷயத்த பதில் சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுல என்ன ஒரு இது என்ன செயல் பிக் பாஸ்ன்ற மாதிரி இருக்கா இல்லையா? முடிச்சிடலாமா? என்ன அங்கே பேசுறது ஒன்று யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்குவோம், ஒரு விஷயத்த பேசுகிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறோம், அந்த கம்யூனிகேட் மூலமாக நம்ம வந்து சில விஷயங்களை கற்றுக்குறோம் அப்படின்னா அது ஒரு நியாயம் இருக்குது. ஆமாம், ராஜீவன் தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு, குட் மார்னிங் அண்ணா, அண்ணி அண்ணா, உங்க பிளஸ்ஸிங் வேர்ட்ஸுக்காகவே லைக் போட்டாச்சான். இந்த லைக் போட்டவங்களுக்குலாம் நல்ல விஷயங்கள் நடக்கும். உண்மையிலே தங்கங்களே, உண்மையிலே வந்து மார்க் மை வேர்ட், லைக் போட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் அன்பும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்க, எல்லாம் உள்ள இயற்கை துணைன்னு இருக்கட்டும். உண்மையிலே அது ஒரு அட்ரஸ் பண்ணுறீங்கள, ஒரு வந்து பார்க்குறீங்க, வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், 72 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாப்பா. ஓகே, அதை லைக் போடணும் ஒரு ஃபீல் இருக்குல்ல, லைக் போடணும், அது வந்து ஒரு உற்சாகப்படுத்தணும் இருக்குல்ல, அதுக்கு சொல்கிறேன். அதுதானே கண்டிப்பாக. இதில் வந்து இவர் உல்லாசபர வேற ஒரு இதெல்லாம் அமைச்சு வச்சிருந்தாரு, மீம் வீடியோலாம் அமைச்சு வச்சிருந்தாரு. கீழே தொடரா தரைய தொடரான்னு ஒரு காமெடி வரும்ல, அதை வந்து வச்சு விஜேஎஸ் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் அமைச்சு வச்சிருந்தாரு. அது மாதிரிலாம் வந்து நீங்கள் என்ன மனம் தளரக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன் உல்லாசப்பறவை, புரிஞ்சுக்கோங்க. சுதா அண்ட் ஜாக்கி வாண்ட் அ குட் சாங் டு பூஸ்ட் அவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. யார் கடைசியாக இப்போ கமெண்ட் போட்டவங்க கேட்டிருக்காங்க, டக்குன்னு பேர் போயிடுச்சு, ஜாக்கி பிரீத்தி கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களாமா. நாடிய சொந்தம் நான் காணும் பந்தம் இன்பம் பேரின்பம் நாளொரு வண்ணம் நான் காணும் வண்ணம் ஆனந்தம் காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் எங்கும் என்னாலும் ஏக்கம் உள்ளாடும். எனக்கு தெரியும் இந்த பாட்டம். உங்களுக்கு தெரியுமா? பா, பெரிய விஷயம் பாச்சு. நீங்கள் விஜேஸை விட ரொம்ப டேலண்டடாக இருக்கீங்க. வெரி குட், வெரி குட். எஸ் சார், அவரை விட டேலண்டடாக இருக்கணும். சொல்லுங்க. நானா சார், நான் கொடுத்த பாலெல்லாம் சல்லி சில்லியாக போகுது அப்படின்ட்டு தேவர்மன் கிளைமாக்ஸில் ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த மாதிரி நம்ம கொண்டாடின ஒரு விஷயம் வந்து ஒரு மனுஷன் அது வந்து இந்த மாதிரி போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தெரியல. அரவிந்தன் வந்து சொல்லிட்டாரு, அந்த அது என்ன அட்ரஸ்ன்னு சொன்னா அவரே அனுப்பிச்சு வச்சிடறாராம். எதுக்கு அந்த மாதிரி நானாவது பண்ணுவேன், நான் பண்ணுவேன்னா அந்த இதா பாத்திரத்தை கழுவி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொன்னாருன்னு புரியுது. ஸோ அண்ணா போட்டாங்க அவங்க, நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க. இவ்வளோ சேடாக உங்களை பார்த்ததே இல்லையா உல்லாசப்பறவை. இல்லைப்பா, உண்மையிலே டிசப்பாயிண்டட். சரி, இப்போ இந்த பாட்டு ஆர்ஜி ஆனது என்ன மாற்றினாங்கன்றதுக்கு வந்துருவோம். டப்புக்குன்னு அவங்க எங்கே மாட்டிக்கிட்டாங்கன்னா, மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை சரி, இப்போ அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்கன்னு, அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்கன்னா, ஏன்னா ஒரு மாதிரி ஆனானப்பட்ட சாட்சனாவே வந்து தீபக் அலண்டு போயிருக்கிறாரு. அதேதான். இவங்க ஒண்ணு என்னத்தை இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பாப்பாங்க மஞ்சரி. மஞ்சரிங்கிற பாருங்க ஆர்ஜி ஆனந்தி. ஏன்னா எப்படியாவது முடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த நேரத்துல வந்து ஆனந்தி வந்து டக்குன்னு அவர் பேர்ல தப்பு இல்லைங்கிற மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. கடைசியில வந்து எல்லாம் முடிச்சுட்டு அவர் மேல நான் தான் சாரி அப்படின்னு சொல்லி சாரி சொல்ல வச்சு முடிச்சுட்டாரு அவங்கள. முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சிவா கிட்ட நீங்க நடந்தது என்னது, அது கரெக்டா, அது தப்புனா அப்புறம் இது எப்படி கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி விஷயத்தையும் அவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தாருங்க சார். நான் என்ன கேக்குறேன், இப்ப திரும்ப எடுத்துட்டு வந்தாருங்க மஞ்சரி விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது மஞ்சரி பாருங்களேன் அவர்கிட்டயே போய் சொல்லுவாங்க, சார் அப்ப ரியா பண்ணதுக்கு இவர் இப்படி சொன்னார்ல சார், ரியாவை இவரே தானே மக்களாச்சாரு, இவரும் தானே வந்து ரியா இப்படி பண்றீங்களே ரியா, அது எப்படி ரியா அப்படின்னாருல்ல. அவர்கிட்டயே போய் ஏதாவது என்ன சொல்றது, அவர்கிட்டயே போய் நியாயம் கேக்குறாங்க அவங்க அதை விட உடனே அவரு வந்து இவங்கள சொல்லுவாங்க, நீங்களே வந்து அப்ப சிவாவுக்கு நீங்க வந்து கை கும்பிட்டீங்கல்ல, அது மட்டும் எப்படி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது எனக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னு போறீங்க, அப்ப சிவா கிட்டே நீங்க அது மாதிரி தானே போனீங்க அப்படின்னு கேட்பாரு. சரி, அதை விட்டுருங்க. அதான் இப்ப சொன்னேன். எல்லாத்த விட இன்னொரு விஷயமா ஃபைனலா என்ன சொன்னாருன்னா, சாச்சனாவை திருப்பி எழுப்பி இந்த வீட்டுல வந்து சாச்சனா ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது
அதை வந்து நீ பேசுறதோ நடந்துக்கிற விஷயங்களோ கரெக்டா நீயே புரிஞ்சுக்கோ. நீயே புரிஞ்சுக்கோ. இல்ல இல்லையா? மனசுல ஏதோ ஒன்று வச்சுட்டு இருந்தா பேசிருச்சாச்சுன்னா இல்ல மனசு பாரமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. எனக்கு ஒரே மனசுல சாச்சனா மைண்ட் வாஷ், எனக்கு மனசுல ஒரே பாரம் தான். எப்படி நீ என்ன கேள்வி கேட்கலாம்? என்ன எதுக்கு நான் இவர் கேள்வி கேட்டாரு அப்படின்னு. நீ வந்து தீபக் நீங்க போய் பாத்திரத்தை கழுவி வைக்க வேண்டியது தானே. எதுக்கு அந்த அப்ப ஆனந்தி கேக்கிட்ட வந்தார்ல, ஏமா நீ தானே சாட்டை போய் கழுவி வைக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு. கேப்டனா நீங்க ஒரு டெக்கோரத்தை மெயின் பண்ணும்போது நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டியது தானே. போய் அந்த பாத்திரத்தை தான் கழுவி வைக்க வேண்டியதா என்ன ஆயிட போகுது உங்களுக்குன்னு. ஆனா உண்மையிலே தீபக் வந்து இத்தனை வருஷத்துல இருந்த ஒரு விஷயமா ஒரு கத்துக்கின விஷயம் என்னன்னா, பட்டுன்னு சாரி கட்டுவார். எப்படி சாரி கேட்க வச்சு தெரிஞ்சுவாங்க. அந்த கருமத்துக்கு நம்மளே முதல்ல கேட்டு போயிடுவோம். அந்த பொண்ணு அது கேக்குது கேட்கடா போகுது, நாம கேட்டு வச்சிருவோம், நாமளா தப்பிப்போம் அப்படின்ற மாதிரி. இதுல தீபக்கு ஆனா ஒண்ணுங்க, இதுல நம்ம ஒண்ணு விஷயம் பார்த்தேன். இது முடிஞ்சிடும், இந்த பொண்ணு தனியா உட்காந்துட்டு இருக்கோம். பொதுவா வந்து ஜாக்லின் வந்து முதல்ல போய் என்னப்பா அப்படி இருக்கிறேன்னு கேட்கும். எப்போ ஜாக்லினை நிறைய இடத்துல மாட்டி விட்டது, சவுண்டு வந்து நீ கேவலமா இருக்க அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க இல்லையா. உன்கிட்ட வந்தாதான் நான் ரோஸ்ட் ஆகிறேன், உன்கிட்ட வந்தாதானே நானே மன்னிப்பு கேட்கறேன், நான் தான் ஜாரின்ற மாதிரி கேட்கறேன். நான் உன்கிட்ட வரலன்ட்டு அவங்க போயிட்டு இருப்பேன். ஜாக்லின் பாத்தீங்களா, தனியா உட்காந்து ஜிகி ஜிகின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. இதுல அவங்க ஜிகி ஜிகின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது இங்க ஆனந்தி வேற எனக்கே அப்படி தாண்டா இருந்தது, ஸ்ட்ரெஸ்டா தான் எனக்கும் புரிஞ்சுது, அதனால தாண்டா நானே அப்படி தாண்டா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சரி விடுங்க. அதுக்கு இந்த செகண்ட் பிரேக்ல ஜாக்கி தீபக் கேட்பாரு, சாச்சனா உனக்கு அவர் என்ன சொல்றாருன்னு புரியுதா சார்? தலையில அடிச்சுக்குவாருங்க அவரு. ஆமா சார் புரியுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பியுமே அவர் அப்ப பெஸ்ட் கேப்டன் இல்லைன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன்னு ஏதோ சொல்லுவாங்க பாருங்களேன் அப்படின்ட்டு வருவாரு. இதுல அதாவது சார் சாச்சனா நீ எப்படி சாச்சனா அதை எப்படி வீக்கெண்ட்ல பாத்துக்குவேன்னு சொன்னா அது என்ன சாச்சனா அர்த்தம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. நான் மனசறிஞ்சு ஒண்ணு சொல்லட்டுமா, அந்த மகாராஜா படம் ஓடாம இருந்திருக்கலாம். சத்தியமா நினைக்கிறது இந்த மகாராஜா படம் ஓடாம இருந்திருக்கலாம் சார். இப்ப எல்லாத்த விட இது இந்த அளவுக்கே இப்பதான் சாச்சனாவை கேட்கிறாரு. இப்போ நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஒரு குரூப் எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஓ இன்னைக்காவது அந்த பொண்ணை கேட்டாரா, வீக்கெண்ட் வந்தா என்ன நினைச்சிட்டு இருக்க சாச்சனாவது கேட்டார்ல அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுல என்ன தெரியுமா, கடைசியா நேரடியா சொன்னதுக்கே அந்த பொண்ணு வந்து அவர் என் மேல கோச்சுன்னு இருக்காரான்னு கேட்டுன்னு இருக்கு. அதுகிட்ட போயிட்டு ஓட்டப்பானையா இருந்தா அதுல எவ்வளோ ஆட்டு தண்ணியை ஊத்துனாலும் அது நிக்காது சாச்சனா, லிசன் பண்ணுன்னு சொல்றாரு அவரு. எல்லாமே தெரியும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த பானை நிரம்பாதுன்றாரு. அதுக்கும் அந்த பொண்ணு தலையாட்டிட்டு உட்காருது. இவர் அதுல போய் ஓட்டப்பானை இதெல்லாம் எடுத்துன்னு போனா அப்புறம் பெரிய ஓட்டையா பிக் பாஸ் வீட்டுக்கு தான் போடணும் நம்ம. சரி ஓகே, அதுதான். இதுக்கு மேல அங்க ஒண்ணும் கிடையாது. லைக்லாம் போட்டீங்களாப்பா? சரி, நான் 2 பேர் இருக்கீங்க, லைக் போடுங்க. லைக் போடுங்க, போடுங்க, போடாம போடுங்க, அது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. லைக் போட்டவங்களுக்கு, இதுவரை லைக் போட்டவங்களுக்கு எல்லா நலமும் சுகமும் நடக்க எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும். அது எப்பயுமே உண்டு. ஓகே, முடிச்சுக்கலாமா? கமெண்ட் மட்டும் படிச்சுடுங்க. இப்பயாவது கேட்டாருன்றதோட கன்க்ளூஷன் முடிச்சிங்களா? ஆமா அவ்வளவுதான். இப்பயாவது கேட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோட எல்லாரும் வந்து பதில் சொன்னாங்க. இவர் வந்து என்னன்னா இந்த குடம் தண்ணி ரொம்ப அது அப்புறம் வந்து பாரமா இருக்கும் இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பேசி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு திருக்குறள் வேற கரெக்டா இருக்கான்னு வேற கேட்டுப்பாரு. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அங்க வேற ஒண்ணுமே இல்லை, கீழே போட்டுற மூமெண்ட் தான் அது. சாச்சனாவே நான் வந்து இப்ப டைட்டில் நாளைக்கு எப்படி வைக்கிறேன்னா, சாச்சனாவே கேள்வி கேட்க ஆரம்பித்த விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி தான் வைக்கணும். அதுவும் வந்து சாச்சனா முத்து மஞ்சரி அப்படின்றதுனாலதான். ஆமா, இங்க பாருங்க, எனக்காக ஒருத்தி கரெக்டா பதில் சொல்லிருக்க பாருங்க. சங்கீதா வர என்னோட மைண்ட் செட்டுக்கு செட் ஆயிட்டே இருக்கா. அவ வந்து ஒரு வார்த்தை சொன்னா, ஆமா சுதா, ஐ ஃபெல்ட் சாச்சனாவை கேள்வி கேட்டது அப்பாடான்னு இருக்கு. பாத்தீங்களா, அந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஒரு ஃபீல் இருந்தது தெரியுமா ஜாக்கி? நீங்க இப்ப அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஆனா நான் அதை தான் சொல்ல வரேன், நீங்க சாச்சனா இவரு ஒருவேளை ரொம்ப ஏதாவது மெச்சூர்டா சாச்சனா பேசுற மாதிரி ஏதாவது பார்த்திருப்பாரோ ஷூட்டிங் டைம்ல. அதுதான் இப்ப வந்து அப்படி பார்த்ததாவே வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு பார்த்ததாவே வச்சுக்கோங்களேன். 50 நாள் ஃபுட்டேஜ் எடுத்து போட்டாலே தெரிஞ்சிருப்பாங்க. 50 நாள் ஃபுட்டேஜுக்கு இல்லை ஜாக்கி, அவர் எப்படி இப்ப கூட எப்படின்னா அந்த பொண்ணு இப்படி எல்லாம் சொன்னா அந்த பொண்ணு புரிஞ்சுக்குங்கிற மாதிரி எப்படி நினைக்கிறாருன்னே தெரியல. அதுதான் இல்லையே. அது எப்படி நான் தட்ட கழுவு நீ சொல்லலான்றதுதான் அங்க இப்ப பிரச்சனையே.
நான் தான் வெஷல் வாஷிங்க, நான் தான் கழுவுறேன், நீ எப்படி என்ன சொல்லலாம்? நான் எப்ப வேணா கழுவுவேன். என்ன வந்து மைக் போட சொல்ல எப்படி நீ சொல்லலாம்? மைக்கு போட சொல்றதுக்கு வந்து யாராவது இப்படி சொல்லுவாங்களாங்க? ஷூ எல்லாம் அடுக்கி வைக்க சொல்றாருன்றாங்க ஜாக்கி. அப்ப ஷூ எப்படி அப்படியே கடைசி போட்டா போகணும்? ஒரு ஒழுங்காக இருக்கிறது எப்படி வந்து தவறாகும்? அதாவது என்னதான் நம்ம தான் வந்து பிரைவேட் அவ்வளவுதான், வேற எதுவும் விஷயங்கள் இல்ல. கமெண்ட் படிங்க, டக்குன்னு முடிச்சு. ஆமா, அப்படியே ஒரு கமெண்ட் படிச்சு வரும். ஓ மை காட், ஐ அம் வெரி சாரி. இந்த மாதிரியான ஒரு வீக்கெண்ட் எபிசோட பார்த்ததே இல்ல. உண்மையிலே புனிதா பாலர் மெட்ரோ மால்னு ஒரு மால் இங்க இருந்தது, அதுக்கு தான் இன்னைக்கு போயிருந்தோம். ஆக்சுவலி இருக்கிற ரொம்ப பெரிய மால் இங்க நம்ம இடம் பேர கிரே ஷெட்டா, கேட்ஸ் ஹெட் அப்படின்னு ஒரு இடத்துல அந்த மால் இருக்கா. கேட் ஷெட்னு படிக்கிறாங்க, கேட்ஸ் ஹெட்னு பண்றாங்க. அந்த மாலுக்கு போயிட்டு வந்தோம் இன்னைக்கு. ஏன்னா ரொம்ப இதையே இப்படியே ஓடிட்டு இருக்கேன்ட்டு இன்னைக்கு போயிட்டு வந்தோம், லேட் ஆச்சு. இளைஞர் லைக் அடல் கொடுத்துருக்காரு, அரவிந்த் எல்லாம் லைக் போட்டாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. மை மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்ட் நம்மள முடிச்சுட்டு அப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரிபிரசாத் சொல்லியிருக்காரு. மேரி அவர்கள் வந்தாங்க. அதன் பிறகு அப்படி நான் கீழே வந்துடுறேன் கமெண்ட்ஸுக்கு. இன்னைக்கு 2 மணி நேரம் வேற, அதிகபட்சம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எபிசோடு வந்து 1.5 மணி நேரம். சாம்பார் கதை வந்து 1.5, சாம்பார் கதை 1 hour, சாம்பார் டோஸ்ட், சாம்பார் கதை 1 hour. பட் டோஸ்ட்ல முத்து தான் உசுப்பி விட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு. அது வந்து இவரு அருண் சொன்னாரு, ஏங்க எல்லாரும் இருக்கும்போது அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்கன்ட்டு. கடைசியில வந்து நான் தான் சாரின்ட்டு மஞ்சரியே கேட்க வச்சு மஞ்சரியே உட்கார வச்சுட்டாரு. நான் தான் சாரி, நான் தான் எல்லாமே அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிக் பாஸ் டீமால வந்து ஃபார்மேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா, ஃபர்ஸ்ட் டைமா நான் கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரி அவர்கள் கேட்டிருக்காரு. உங்களுடைய ரிவ்யூக்கள் எனக்கு பிடிக்கும், நான் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னோட கொஸ்டின் இன்னைக்கு என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மேட்டட் பை பிக் பாஸ் டீமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, நாங்க நிறைய பார்த்துருக்கோம் ஆக்சுவலி. ஓகே, இப்படி கிடையாது. ஓரளவாவது சில கேள்விகள் கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு 6, 7 சுத்தமா விளங்காம போச்சு. நம்ம நினைச்ச கேள்விகளை அங்க கேட்கவே இல்லை. பெரிய தப்பு, பிளண்டர் மிஸ்டேக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிஸ்டேக் கூட வந்து அட்ரஸ் பண்ணாம போனாங்க. அதுதான் வந்து ரொம்ப இதாச்சு. ஏன்னா 6, 7 தான். ஏன்னா 4ல அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தார். நீங்க என்ன எப்படி பால் போட்டாலும் அடிச்சிட்டு இருந்தாரு ஆரி, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தெரியல. இல்லை, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இப்படி ஒரு மாதிரி நெகட்டிவாக கொண்டு போனாலும் அதை இந்த கேள்வி கேட்பாங்களா அந்த கேள்வி கேட்பாங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க மக்கள்ங்கிற மாதிரி ஏதாவது நினச்சிட்டாங்களான்னு தெரில. ஏன்னா அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாரும். ஏன்னா இன்னைக்கு கூட சொன்னாங்க 3 lakh போயிட்டு இருந்ததுல இப்போ 2 lakh தான் போகுதான், நான் கூட பார்க்கறது நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கமெண்ட்டெல்லாம் வந்து கலாச்சி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ஹோஸ்டே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லோகா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் குட்டி ஸ்டோரி அவங்க வந்து சௌந்தர்யா தான் கிச்சன் டீம்னு தெரியாமலே வந்து ஃபர்ஸ்ட் வீக் கிச்சன் டீம்ல இருந்தாங்களா ஜாக்கி அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க தான் சொல்லிட்டாங்களே, எங்களுக்கு ஞாபகமே வரல, அவங்க சார்ஜென்ட் வேலையை தான் நிறைய பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி உன்னை வந்து எப்போ பார்த்தாலும் உன்னை வந்து கூட்டுட்டு இருக்க முடியாதுன்றதுனால அதெல்லாம் கட் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. அதாவது அண்ணா, ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் டைம் தேர் வாஸ் எ பிக் சைலன்ஸ் பிட்வீன் இன் யுவர் ரிவ்யூ அப்படின்ட்டு. உண்மைடா இது. அதான் சங்கீதா சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து ஃபைனல் கொஸ்டின் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீக்கெண்டை நீ எப்படி டீல் பண்ணுவ சாச்சனா அப்படிங்கிறது ஸ்பாட் ஆனா இருந்தது. பட் அதையே வந்து ஒரு மாதிரி புஷ்ன்னு முடிச்சுட்டாப்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னாங்க. சாச்சனாக்கு பல்லு விளக்க சொன்னாலே தப்பு தான், கோபம் வருதான் அவங்களுக்கு. பல்லு விளக்க சொன்னாலே அவங்களுக்கு கோபம் வந்துருமா, அவ்வளோ கோச்சுன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்றத அனுராதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் மயிரிலகால தடவி வாஞ்சியுடன் முத்தமிட்டு தாளாட்டி உறங்க வைத்தாராம். ஓகே, ஸோ அவ்வளோதான். எல்லாருமே அவங்களுடைய லைக்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்களாம். யூஸ்வலாக ஆர்வமாக இருப்பேன் ரிவ்யூ கேட்கறதுக்கு, முக்கியமாக நேற்று அப்படின்னு சொல்லிட்டு கவிதா அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அருணுக்கு மட்டுமே நிறையா வந்து நேரங்களை செலவிடுறதற்கும், இதே மஞ்சரிக்கு பிறந்த நாள் வந்தா ஹோஸ்ட் பாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க டைரக்டர் ஸ்ட்ரீமுக்கு வந்து அவங்க சாச்சனா இவங்க அர்ச்சனா வந்து ஏதோ ஃப்ரெண்டு போல இருக்கு. ஆமா, அவங்க பாட சொன்னாங்களாம், பாட வேண்டியதுதான். ஆமா, எனக்கு நான் ராணா வரதான் நான் கேட்டிருப்பேன். ஏன் சார் எனக்கு கூட பர்த்டே போச்சு, நீங்க பாட்டே பாடலையே சார் அப்படின்னு இருப்பேன்.
கரெக்டு தானே? அவருக்கு பர்த்டே அவரை விட்டுருவோன்னு மட்டும் தானே சொன்னீங்க. அவருக்கு என்ன பாட்டா பண்ணீங்க? அதேதான். அதுதான் மேட்ரு. சரி விடுங்க. பட் ஆனால் இங்கே கேப்டனே இனிஷியேட் பண்ணுறாருல, கேப்டனுக்காக வந்து கேப்டனே வந்து கேசரி செய்ய சொல்கிறாரு, கேப்டனே கொடையை வச்சு. தீபக் வந்து அருணுக்கு வந்து அவ்வளோ பண்ணார்ல. அவங்களுக்கும் வந்து பண்ணி இப்ப அப்படி பேசுனீங்கன்னா ராணுவுக்கும் பண்ணிட்டாருல்ல. ராணுவுக்கும் வந்து இவங்க அன்ஷிதாலாம் எல்லாருமே வந்து கேக் வச்சு வெளியில வந்து பர்த்டேக்கெல்லாம் வந்து பர்த்டே பாம்ஸ்லாம் கொடுத்தாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் எடுத்துட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு விஷயம். அண்ட் அதன் பிறகு வேற ஏதாவது வந்து கேர்ள்ஸை வந்து ரொம்ப கார்னர் பண்ற மாதிரியும் பாய்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீ பாஸ் கொடுத்த மாதிரியான ஒரு விஷயமா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாய் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. விஜேஎஸ் மைண்ட் வைஸே என்னன்னா, தீபக் சாச்சனா என்ன நாமினேட் பண்ண இப்போ ஃபேஸ் பண்ணீங்க தீபக் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காரு. பிரேம் கோகுல் தான் கடைசியில் நான் சொன்னதே சொல்லுங்க, லாஸ்ட் திருக்குறளை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அதான் வந்து அதுக்கு வேற இவர்கிட்ட வேற கேட்டாரு. ஐ எம் சோ ஹாப்பி ப்ரோ, சாச்சன் அண்ணனுக்கு செம செருப்படி, என் பாரமே குறைஞ்சு போச்சு. பாத்தீங்களா? தமிழ் வணக்கம். இததான் நான் சொல்றேன். அதாவது ஒண்ணுமே கேட்காம இருந்த இடத்துல சாச்சனாவை வந்து இந்த கேள்வி கேட்டதற்கே கேள்வியை கேட்கிட்டீங்களா? லாஸ்டா ஒரு 4 வரி, இந்த 4 வரி அந்த பவுல் மேட்டர்ல கேட்டு முடிச்சிருந்தாலே முடிஞ்சிருக்கும்னு சொல்றேன். இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க அட்ரஸ் பண்ணிக்கலான்றதுதான். அவங்க சுத்த விடல, நீங்க தான் சுத்த விட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களாம் சுத்த விடல. அவங்க சுத்தும் போதே அவங்கள டக்கு டக்குன்னு பேரை மடிச்சு உட்கார வைக்க வேண்டாம். இதை என்ன செஞ்சீங்களா இல்லையா, அப்ப நீ இதுல செஞ்சியா, இதுல ஏதாவது மாற்றுக்கிறது உங்களுக்கு இருக்கா, நீங்க ஏதாவது பாத்தீங்களா பாக்கலையா, ரைட், இப்ப நீ தப்பா இல்லையா நீ சொல்லு அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்ப தப்பு தானே, ஆமா தானே, நீ தப்பு தானே பண்ணிருக்க, முடிஞ்சு போச்சு. இல்ல ஆமா தானே, யாவது சொல்லி இருந்திருக்கலாம் இன்னைக்கு, விடுங்க. ஸோ அதன் பிறகு வந்து கண்டஸ்டன்ஸும் வந்து ரொம்ப அட்டென்டிவா இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து ரொம்பவும் டல்லா டிஸ்இன்ட்ரெஸ்டட்லாம் காட்டுற மாதிரியான விஷயங்களையும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக். ஒரு வாரானா ஒரு கேள்வி ஒரு செயல், அந்த செயலுக்கு வந்து ரோஸ்ட் ஆகிறோம், இல்ல திட்டு வாங்குறோம், இல்ல கத்துக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுங்க. எதுவுமே இல்லாம ஒரு சவசவன்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது அட்ரஸும் ஒழுங்கா பண்றது இல்ல, அது யாரு சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களும் செய்யறது இல்ல. சரி விடுங்க. ஸ்டீரியோ டைப்பிங் ஹோஸ்டிங் மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேஜி அவர்களும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, பார்த்தேன். அதன் பிறகு அவ்வளோதான் ஜாக்கி, மோஸ்ட்லி கமெண்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு படிச்சுட்டேன் நான். மஞ்சரி ஹேஸ் டு கோ ஃபார் டியூஷன் டு ஜாக்கா, ஹவு டு டாலரேட் விஜேஎஸ் அன்வான்டட் ரோஸ்ட் அண்ட் டேக் இட் ஈஸிங்கிற மாதிரியான, அவங்கள்ட்ட தான் இவங்க டியூஷன் போகணுங்கிற மாதிரியான விஷயத்தை ஹரிணி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 450 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, 88 நிமிஷம் ஆயிருக்கு, 288 பேர் லைக். ஸோ நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? வேற ஒன்றும் விஷயங்கள் இல்லை. மீண்டும் வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கலாம் கைஸ். ஆமாம், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் என்ன சொல்றது, பொறுமையாக காத்திருந்தமைக்கு ரொம்ப நன்றி. நாங்களும் ரொம்ப டயர்டாக இருக்கோம். நான் எதுவுமே பார்க்கல ஆக்சுவலி. இன்னைக்கு எபிசோட் சுத்தமாகவே பார்க்கல. நாங்கள் எதுவுமே பார்க்காம சரி போய் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக பார்க்கலான்னு பார்த்தா கடைசியில் அது இப்படி போச்சு. எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்து போன காரணங்களாலையும், மணி இங்கு இரவு வந்து 1:20 மேல் ஆகிக்கொண்டிருக்கும் காரணங்களாலையும் அப்படியே போய் தூங்க போகிறோம். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க QR கோட் பேப்பல் அண்டு ஜிபே ஆல்சோ இதே, அதே மாதிரி இந்தியன் அண்டு யூகே பேங்க் அக்கௌண்ட்ஸும் இருக்குது. எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிகழ்ச்சி பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி டிசப்பாயின்மெண்ட்டான எபிசோடு தான். பார்த்து ரசித்த நண்பர்களுக்கும் உங்கள் கமெண்ட்டுகளுக்கும் நன்றியும் பேரணும். இன்னும் வேறொரு எபிசோட சந்திக்கிறோம். அதில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.